ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டெரக்கோட்டா பீடு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரவுண்ட் பீடு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டெரக்கோட்டா க்ளே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் உருட்டிட்டு, நான் இப்போ ஒரு மோல்டு வச்சுருக்கேன். இது குவில்லிங் பேப்பர் கம்மல்லாம் செய்கிறதுக்கு குவில்லிங் பேப்பரில் வச்சு செய்வாங்க. அதுக்குள்ளே அந்த மோல்டு கிடைக்கும். அதில் இந்த 4th ஒன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸஸை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எடுத்து அதை நான் திருப்பி வைக்கிறேன். அதே ரவுண்டில் வச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம ரவுண்ட் மேக் பண்ணிடலாம். இதே மாதிரியே கொஞ்சம் கண்டினியூஸாக ஒரு 2 செகண்ட்ஸ் 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி இப்படி சுற்றுனீங்கன்னா எந்த கிராக்ஸும் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு கையில் பண்ணால் சரியாக ரவுண்ட் வராது. அதுக்காக ஒரு ஈஸி மெத்தட் வந்து இது. பாருங்கள் எப்படி இருக்கு. திரும்ப காட்டுறேன். கொஞ்சமாக எடுத்துகிட்டு க்ளே எடுத்துகிட்டு அதில் ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸஸ் க்ளேவை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இது இப்படி திருப்பி வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு ஃபிங்கர் வச்சு ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக ரவுண்ட் வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும் இது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு பென் ரீஃபில் ஒன்று எடுத்திருக்கேன். அது பேக் சைடில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் மேக் பண்ணி வச்ச அந்த பீட் இருக்குல்ல, அந்த பீடில் ஹோல் போட போகிறோம். இப்போ அதில் எதுக்கு ஆயில் அப்ளை பண்ணேன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் உள்ளே போகும். அது ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக வரும். இந்த எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு திரும்ப இந்த சைட்லேருந்து அதே ஹோல்குள்ளே விட்டு எடுக்கணும். இதுலேயும் லைட்டாக எக்ஸஸ் வரும், அதை எடுத்துடுங்க. இடையில கிராக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது விழுந்ததுன்னா வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பால் பாருங்கள். எக்ஸஸ் க்ளேவை எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த சைட்லேருந்து இப்போ அதில் லைட்டாக ஒரு கிராக் விழுந்து அது நம்ம என்ன பண்ணுறோம்னா வாட்டர் அப்ளை பண்ணி காட்டுறோம். லைட்டாக மட்டும் சும்மா விரலில் லைட்டாக தொட்டுட்டு நீங்கள் அப்படியே அந்த கிராக் விழுந்த இடத்துல தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த கிராக்கில் போயிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா பெண்டன்ஸ்க்கு இயரிங்ஸ்க்கெலாம் வந்து கீழே ஸ்டிக் பண்ணுவோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் வந்து அதுலேருந்து எக்ஸஸாக எடுத்தோம்ல, அந்த ஹோல் போடுறப்போ எக்ஸஸாக வந்ததில்ல, அந்த க்ளே மட்டும் எடுத்துகிட்டு செகண்ட் ஒன்னில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை அதில் வச்சுட்டு
இப்போ அதில் இருக்கிற எக்ஸஸ் எடுத்துகிட்டு அதை அதே மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இப்படி வச்சு ரொட்டேட் ஆகலைன்னா அந்த க்ளே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு கையில் லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு நீங்கள் எந்த இதில் வச்சு அளவு எடுத்தீங்களோ அதிலே வச்சு ரொட்டேட் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு அழகாக ஈவனாக ரவுண்ட் கிடச்சிடும். ஒன்றும் இல்லை, இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நீங்களாம் தெரிவிங்க, வாங்க, நல்லா வந்துட்டு போயிட்டு வாங்கப்பா. கிராக் விழுகாமல் பார்த்துக்கோங்க. இந்த பீடில் கிராக் விழுந்துச்சுன்னா நீங்கள் பேக் பண்ணும்போது வந்து நல்லா இருக்காது, அப்படியே கூடு கூட தெரியும். நீங்கள் மறக்காமல் கிராக் விழுந்து தண்ணி வச்சு அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஐ பின்னோ ஹெட் பின்னோ எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் வந்து இப்படி குத்தி வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.